ஹாய் வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். ஃபஸ்ட்டு ரொம்ப நன்றி நம்மளுடைய சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய நம்மளுடைய யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஆப்ஷனில் பையராக இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு ட்ரெண்டை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த ட்ரெண்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறையா வந்து நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. யூடியூப்லேயே நீங்கள் நிறைய பார்க்கலாம். ஸோ நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. ஒரு சில இண்டிகேட்டர்ஸும் அதுக்கு இருக்குது, ஓகேவா? ஆனால் வந்து ஒரு ட்ரெண்டை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு என்னதான் நம்ம வந்து ஒரு இண்டிகேட்டரை யூஸ் பண்ணாலும் நம்ம வந்து தனித்துவமான ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம வச்சுருக்கணும், ஓகேவா? ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற அந்த இண்டிகேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெண்டையும் நமக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கணும். அதே மாதிரி நம்ம ஒரு என்ட்ரி எடுக்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த என்ட்ரியில் அந்த கேண்டிலில் எவ்வளோ வந்து வெயிட், அதாவது வால்யூம் வந்து எவ்வளோ ட்ரேட் ஆகிருக்கு அந்த கேண்டிலில். இது வந்து டெல்டா வச்சு தான் நமக்கு வந்து இது வந்து நமக்கு வந்து இந்த இண்டிகேட்டர் வந்து நமக்கு ஒர்க் ஆகும். ஸோ அவ்வளவு வால்யூம் நமக்கு ட்ரேட் ஆகிருக்கு அப்படிங்கிறனால இந்த என்ட்ரி எடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறதையும் நம்ம முடிவு பண்ணிக்கலாம், ஓகேவா? ஒரு ட்ரெண்டை வந்து ஃபைன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம வந்து ஒரு என்ட்ரி எடுக்கிறதுக்கும் இந்த கேண்டில் நமக்கு வந்து ஓகே ஆகுமா ஓகே ஆகாதா அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது என்ன இண்டிகேட்டர், இந்த இண்டிகேட்டர் நம்ம வந்து செட்டிங்ஸ் என்ன, இதை எப்படி வந்து நம்ம வச்சு ட்ரேட் பண்ணலாம், எப்படி நம்ம வந்து ட்ரெண்டை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வந்து ஒரு ஆத்தரைஸ்டு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான். மார்க்கெட் நீங்கள் ஓன் அனலைஸ் பண்ணுங்கள், இல்லைனா மார்க்கெட் எக்ஸ்பர்ட்டை கேட்டு முடிவெடுங்க. இதில் சொல்லக்கூடிய எதுவும் நீங்கள் ஒரு அட்வைஸாக எடுக்காமல் நீங்கள் ஓன் அனலைஸ் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த இண்டிகேட்டர் என்ன அப்படின்னு பார்க்கலாம். வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இந்த நமக்கு வந்து என்னென்னா, நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய சேனலில் கடந்த ஒரு 2-3 நாளாக நான் கொடுக்கல. ஸோ எம்எஸ்டி லெவல் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டு இருந்தேன். எம்எஸ்டி லெவல் அப்படிங்கிறது என்ன, இன்ட்ராடே ஃபேஸ் பண்ணி, அதாவது இன்ட்ராடேக்கு பண்ணக்கூடிய ஒரு லெவல்ஸ். ஸோ இதை வந்து நான் இப்போ ஒரு 2-3 நாளாக கொடுக்கல. ஆனால் என்னன்னா இதை வச்சு தான் நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து இதுதான் ஃபஸ்ட்டு ஓப்பன் கேண்டில், ஓகேவா? ஸோ இந்த ஓப்பன் கேண்டில் நமக்கு வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அந்த எல்லோ கலர் லைன் தான் எம்எஸ்டி லெவல். ஸோ 750 23 750 அந்த ரேஞ்சில் தான் நமக்கு எம்எஸ்டி லெவல். மார்க்கெட் ஓப்பன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக 23 749 அதான் நினைக்கிறேன். என்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஓகேவா? கரெக்டாக எம்எஸ்டி லெவலில் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகி மார்க்கெட் வந்து கீழே வருது. இங்கே நம்ம இருக்கக்கூடிய அந்த இண்டிகேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து இந்த இதுக்கு கீழே, அதாவது என்னென்னா இது வந்து ட்ரெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு இருக்கும். இதே இது பை ட்ரெண்டாக இருந்தது அப்படின்னா இது எல்லாமே நமக்கு வந்து ஒரு க்ரீன் கலராக இருக்கும் இந்த ட்ரெண்டோட இது, ஓகேவா? கீழே இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து எவ்வளோ வால்யூம் இந்த கேண்டிலில் நமக்கு ட்ரேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது நமக்கு இதில் காட்டிடும், ஓகேவா? செட்டிங்ஸ் என்னன்னு நான் சொல்லிடுறேன். வீடியோட லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன் செட்டிங்ஸ் என்ன, இண்டிகேட்டர் என்னன்னு சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேவா? அதேமாதிரி இப்போ நமக்கு ஒரு என்ட்ரி எடுக்க போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம வந்து எம்எஸ்டி லெவல் வந்து மேலே இருக்கக்கூடிய அந்த எல்லோ கலர் லைன் வந்து நமக்கு எம்எஸ்டி லெவல். ஃபஸ்ட்டு சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,631. செகண்ட் சப்போர்ட் வந்து நமக்கு வந்து ஓகே, செகண்ட் சப்போர்ட் வந்து நமக்கு வந்து 23,530, ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இன்றைக்கான நம்ம லெவல், ஓகேவா? ஸோ இன்ட்ராடே பண்ணுறதுக்கான லெவல்ஸ், ஃபஸ்ட்டு எம்எஸ்டி லெவல், ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவல். அப்போ மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஓப்பன் ஆகும்போது இந்த ட்ரெண்டை வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். மார்க்கெட் வந்து எங்கன்னா எம்எஸ்டி லெவலுக்கு கீழே இருக்குது அப்படின்னாலே ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து டவுன் ட்ரெண்ட், ஓகேவா? ஆனால் எம்எஸ்டி லெவலுக்கு கீழே இருக்குன்னு டவுன் ட்ரெண்டோட நமக்கு வந்து இண்டிகேட்டர் நமக்கு என்ன சொல்லலாம், இண்டிகேட்டரும் நமக்கு டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறத நமக்கு வந்து இண்டிகேட் பண்ணுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த லைன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரெட்டாக இருக்குது. ஸோ இந்த இது ஃபுல்லாகவே நமக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறது நமக்கு சொல்லுது. ஸோ ஒரு ரிவர்சல் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த கேண்டிலில் நமக்கு வந்து எவ்வளோ ட்ரேட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இந்த கேண்டிலில் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ட்ரேட் ஆகிருக்கு நமக்கு அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக அதில் தெரிஞ்சுக்க முடியும். இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டிலில் பாருங்கள் ஒரு ரெட் கலர் கேண்டில், அதில் எவ்வளோ நமக்கு ட்ரேட் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் கீழே நமக்கு வந்து தெளிவாக புரிஞ்சிக்க முடியும். இப்போ வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நமக்கு வந்து கொடுத்துருக்க நம்ம சப்போர்ட் லெவல் அப்படிங்கிற இடத்துல இருந்து நமக்கு வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுது அப்படின்னா, ஓகே, ஸோ ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுது அப்படின்னா நமக்கு என்னென்னா இந்த இது எல்லாமே நமக்கு வந்து ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே, இங்கே பாருங்கள் நமக்கு கரெக்டாக வந்து இங்கே தான் நமக்கு என்ட்ரி, கரெக்டாக வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுது. ரிவர்சல் ஆகும்போது நமக்கு டைம் பாருங்கள் 1:40, ஓகே, 1:40க்கு ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இது நமக்கு இண்டிகேட் பண்ணுது. ஸோ இங்கே நமக்கு கேண்டில் நம்ம பார்க்குறோம். கேண்டில் நமக்கு வந்து
ஸோ கேண்டில் நமக்கு பார்க்குறோம். கேண்டில் நமக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து நல்லா வந்து ஒரு வால்யூமாக ட்ரேட் ஆகிருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கீழேயும் நல்லா ஒரு வால்யூமாக ட்ரேட் ஆகிருக்கு. கேண்டிலும் பார்த்தீங்கன்னா நல்லா வால்யூமாக நமக்கு வந்து ஒரு என்ட்ரி கொடுக்கு. இங்கே நமக்கு லைன் பார்த்தீங்கன்னா லைனும் வந்து நமக்கு வந்து கீழே சப்போர்ட், அதாவது சப்போர்ட் லைன் நமக்கு வந்து 23 செகண்ட் சப்போர்ட் சொல்லியிருந்தேன், 23,533. ஸோ அங்கேருந்து தான் நமக்கு என்ட்ரி கிடச்சிருக்கு. ஸோ ரிவர்சல் ஆகுது. என்ட்ரி பார்த்தீங்கன்னா தெரியும். கரெக்டாக எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல இந்த 1.40க்கு மேலே நமக்கு வந்து இந்த லைனும் பார்த்தீங்கன்னா க்ரீனாக நமக்கு வந்து மாறுது. ஓகேவா? ஸோ ட்ரெண்டை வந்து ஈஸியாக நம்மளால் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். அதே மாதிரி அந்த ட்ரெண்டை வந்து நம்மளால் வந்து ஃபாலோ பண்ணி நம்ம வந்து ஒரு ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு கேண்டில் வந்து நம்ம வந்து எவ்வளோ வால்யூம் அந்த கேண்டில் ட்ரேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது நம்மளால் வந்து ஈஸியாக அனலைஸ் பண்ணிக்க முடியும். ஒரு ஆப்ஷனில் நமக்கு வந்து ட்ரேட் பண்ணும்போது நமக்கான ரிஸ்க்கு நம்மளே வந்து நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த கேண்டில் 1.40 கேண்டில் நம்ம என்ட்ரி எடுக்கிறோன்னா அப்போ நமக்கு வந்து இங்கே ட்ரெண்டு சேஞ்ச் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம இண்டிகேட் பண்ணுது. இங்கே வால்யூமும் நல்லா வந்து ஒரு ஃபுல் வால்யூமோட இந்த கேண்டில் நமக்கு வந்து க்ளோசிங் நடந்திருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த லைன் இருக்கு இல்லையா, நம்ம சப்போர்ட், அதாவது சப்போர்ட் 1 2 இருக்கு இல்லையா, சப்போர்ட் 2 533. ஸோ அதுக்கு கீழே நம்ம ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணலாம். மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு வந்து எப்படி இதை நம்ம வந்து புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இப்போ மார்க்கெட் பாருங்கள் கரெக்டாக வந்து எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 23,533. ஸோ 23,533 அப்படிங்கிறதுக்கு கீழே ப்ரைஸ் வந்துருச்சு. ஓகேவா? இங்கே பாருங்கள், இது ப்ரைஸ் வந்துருச்சு. ப்ரைஸ் வந்து ஒரு சப்போர்ட் லெவலுக்கு கீழே ப்ரைஸ் வந்துருச்சு. ப்ரைஸ் சப்போர்ட் லெவலுக்கு கீழே வந்து சப்போர்ட் லெவலில் உள்ளே போயிடுச்சு. திருப்பி ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது. ஓகேவா? ஸோ இங்கே வந்த ப்ரைஸு திருப்பி ப்ரைஸ் வந்து எங்கே போயிடுச்சு? சப்போர்ட் லெவலுக்கு உள்ளே போயிட்டு. அப்போ என்னென்னா அந்த சப்போர்ட் வந்து ப்ரைஸ் வந்து கீழே அக்செப்ட் ஆகலை. ஓகேவா? இந்த லோவான விலைக்கு யாரும் வாங்க வந்து விருப்பப்படலை அப்படின்னு ப்ரைஸ் என்ன ஆகுதுன்னா ரிஜெக்ஷன் ஆகி நமக்கு வந்து ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுது. இந்த ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிறத நம்மளுடைய இண்டிகேட்டர் எவ்வளோ அழகாக நமக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்குது பாருங்கள். ஓகேவா? ஸோ இந்த இண்டிகேட்டரை தான் நம்ம வந்து நம்மளுடைய ஆப்ஷனுடைய பையர்ஸ், நம்மளுடைய யூடியூபுடைய நண்பர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த இண்டிகேட்டரை நம்ம வந்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து இது பண்ணுது. ஓகேவா? ஸோ கரெக்டாக எக்ஸாக்டாக பாருங்கள், எம்எஸ்டியில் போயிட்டு நமக்கு வந்து ரிஜெக்ஷன் ஆகுது. ஸோ எம்எஸ்டி அப்படிங்கிறது இன்ட்ராடே பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? அது கூட நீங்கள் ட்ரெண்டை வந்து நம்ம வந்து ஃபைன் பண்ணுறதுக்காக இந்த இண்டிகேட்டர். ஓகே, இந்த இண்டிகேட்டர் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க. இந்த இண்டிகேட்டரோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து இதோட பேரை கொடுத்துருந்தேன். ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து செட்டிங்ஸ் மட்டும் நான் என்னன்னு சொல்லிடுறேன். ஓகேவா? ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த செட்டிங்ஸில் வந்து கலர் பார்த்தீங்கன்னா இதில் வந்து வேறு கலர் இருக்கும். இதை மட்டும் நீங்கள் வந்து அதாவது பை வால்யூமோட கலர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து க்ரீனாக மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவ்வளோதான். ஓகே, மற்ற எதையும் நீங்கள் வந்து ஒன்றும் பண்ண வேண்டாம். அப்படியே நீங்கள் வந்து ஓகே கொடுத்துக்கோங்க. வேறு எதுவுமே வேண்டாம். எனேபிள். இதுவே வந்து நமக்கு வந்து ஒரு ட்ரெண்டை வந்து ஈஸியாக நம்மளால் ஃபைன் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து உங்களுக்கு எதாவது நல்ல விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க நம்ம சொன்னதில்ல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து அது என்ன அப்படிங்கிறத எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.